ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புது வீட்டில் நம்மளை முட்டை கிரேவி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிக்கோங்க. நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா அப்படியே கோடாக போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சிம்பா தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சிம்பாவை போடுறதில்ல. ஏன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். சிம்பா இப்போது என்ன சாப்பிடுதுன்னு கூட தெரியல. பால் ஊற்றி வச்சுட்டு நான் வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன சமைக்கிறோன்னா முட்டை கிரேவி. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா கை நிறையா அள்ளி தாராளமாக போடுங்க. எத்தனை வெங்காயம் இருந்தாங்கன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம கட் பண்ணல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே நல்லா எண்ணெய்க்குள்ளே அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு எங்கே இருக்குது உப்பை எடுத்து அப்படியே நல்லா தூவுங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் நேரில் போடுறது தான் எனக்கு தெரியும். எனக்கு அளவெல்லாம் சொல்ல தெரியாது. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 2 கை அப்படியே 2 தடவை போட்டேன். அப்புறம் உப்பு பத்தலை, அது இன்னும் 2 தடவை போட்டேன். அப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. கீழே தக்காளி இருக்குது. இது வதங்கினோன்னே தக்காளி போடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னி கொஞ்சமும் போட்டுக்கோங்க. எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னி கொஞ்சமும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை மசால் தூள் ஆச்சி முட்டை மசால் தூள் நல்லா போட்டுக்கோங்க. 1.5 பேக்கெட் நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கீத்தாக போட்டு வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே உள்ளே இறக்கிடலாம். உள்ளே இறக்கிட்டு அப்படியே போட்டு நல்லா வணக்கணும்னு வைங்களேன். ஸ்மெல்லு சும்மா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு நான் போய் அடிக்கல் ராஜில் போய் 5 எம்டி 4 சில்லி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு இதையே எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா சில்லி இதெல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். போக நிறையாமே சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சிம்பா இருந்துச்சுன்னா நிறைய போட்டிருக்கலாம். சில்லி பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நிம்மியோட குழந்தையெல்லாம் கொண்டு வரலான்னு இருக்கேன். அப்புறம் சாப்பாடை பற்றி பேசலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். நான் மட்டும் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சில்லி வேறு இருந்துச்சு. சில்லி பிரியாணி எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க. சில்லி பிரியாணி எல்லாமே மிச்சமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சொன்னாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.